வணக்கம் விஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிறதுக்கு நம்ம மீடியா இயங்கிட்டு வருது. அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கண்டிப்பா தமிழ் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவுக்கு சங்கருடைய அரெஸ்ட். ஸோ அதை பத்தி விக்னேஷ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ வணக்கம் விக்னேஷ். ஸோ சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸாரால கைது பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கைதுக்கான காரணம் என்ன சம்பவம் நிகழ்ந்தது, அதை பத்தி கொஞ்சம் ஒரு ஓவர்வியூவா கொடுங்க. சினிமா தயாரிப்பாளர் புருஷோத்தமன் ஒருத்தருக்காரு. அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சவுக்கு சங்கர் மேலேயும் அவர் மீடியா மேலேயும் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா மிரட்டி பணம் பறித்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக வந்து வழக்கு பதிவு பண்ணி போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தயாரிப்பாளர் வந்து மிரட்டினாரு அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ். ஸோ அதற்காக அவர் அரெஸ்ட் பண்ண போனவங்க அவருடைய வீட்டின் கதவை உடைக்கிறாங்க. அந்த கதவை உடைக்கிறதுக்கான காரணம் என்ன, அங்க என்ன நிகழ்வு நடந்தது? இப்போ வந்து தீயணைப்புத்துறையை வச்சுதான் அவங்களை வர வச்சுதான் வந்து கதவை உடைச்சிருக்காங்க. காலையிலேயே வந்து போலீஸ் வந்து போயிட்டு வந்து அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி கைது பண்ணணும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவரு வந்து அந்த கதவை திறக்காத காரணத்தினால அடுத்த கட்ட நடவடிக்கைக்கோசம் அவங்க தீயணைப்புத்துறையை கூப்பிட்டு கதவை உடைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல, அதனால கதவை உடைச்சு உள்ள போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, மிரட்டல் புகார். ஸோ தயாரிப்பாளர் வந்து மிரட்டினாரு அப்படின்றது தான் புகார். ஸோ இந்த புகாரோடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையால அவர் மிரட்டினாரா, அதுக்கு என்ன ப்ரூஃப் ஆதாரங்கள் கொடுத்துருக்குறாங்க, இல்லை மாதிரி வெளியே வந்திருக்குதா, ஆடியோ மாதிரியோ இல்லை வீடியோ மாதிரியோ, அண்ட் இந்த உண்மைத்தன்மையை வச்சு தான் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ப்ரொசீடிங்ஸ்லாம் எப்படி போயிட்டு? இப்போ சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ வந்து மிரட்டி வீடியோ விடுவேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி மிரட்டி அவர் கையில் வந்து பணம் வந்து பெற்றிருக்காரு. அது பத்தாம எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்ச ரூபா கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவருடைய வாதம், அவர் சைடு அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் கூட ஒர்க் பண்றவருக்கு பாத்தீங்கன்னா 96,000 ரூபாய் என்னமோ வந்து அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அது யார் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. இப்போ அது சம்பந்தமா வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோல, இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றவங்க இதுல காசு போட்டிருக்காங்க, அது அவருக்கே தெரியாம வந்திருக்கு, இது வந்து வேணும்னே எங்களை பழி வாங்குற செயல் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு வீடியோல காலையில. ஓகே, முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வேலை செய்கிற இந்த சவுக்கு மீடியாவுடைய குழுவினர். ஸோ அவங்களுடைய ரோல் இதில் என்ன, அவங்கள யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா? ஏன்னா அங்கே ஒரு ஆங்கர் இருக்கிறாரு, இன்னொரு லேடியும் ஆங்கர் பொசிஷன்ல இருந்து நிறைய டிஸ்கஷன்லையும் ஈடுபடுறாங்க. ஸோ வீடியோ டெய்லியும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழுவினருடைய ஈடுபாடு இதில் எந்த அளவுக்கு இருக்கு? நிதிஷ் அவர் சொல்லியிருந்தாங்க, அவர் வேலை செய்கிற சவுக்கு மீடியால இருந்து அவர் அக்கௌண்ட்ல 99,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அவர் உட்பட 5 பேர் மேல சேர்த்து மொத்தமா அவங்க குழு மேல மொத்தமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பிரதர். ஓகே, இவருடைய கைதை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அது அரசியல் ஆக்குறதுக்கு ஒரு சிலர் இயங்குவாங்க. ஸோ இவருடைய கைது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இல்ல இதன் மூலியமா நடக்க போற அரசியல் என்ன? ஸோ அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசாங்க அதிகாரிக்கு எதிராகவும் இப்ப நடத்துற அரசுக்கு எதிராக தான் வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்ல தான் வந்து அவங்க ஆஜர் பண்ணி டிசம்பர் 26 வரையும் அவருக்கு இது பண்ணிருக்காங்க, தண்டனை வழங்கியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மேல்முறையீடு பண்றாங்களா, பெயில் வாங்குறாங்களா, இது உண்மையா இல்ல பொய்யான்றது இதுக்கப்புறம் வழக்கு நடக்க ஒண்ணு தெரியும். ஓகே, ஸோ இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய வழக்குகள் இருந்தது. ஸோ அந்த வழக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிலுவையில் இருந்தது. ஸோ அந்த வழக்குக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்லை என்ன மாதிரியான போலீஸ் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஏற்கனவே போட்ட வழக்குகளை வச்சு தொடர்ந்து அவர் மேலே வழக்கு போடுறது, குண்டாஸ் போடுறது நிறைய நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ அவருடைய நிலை எப்படி இருக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க வழக்குனால என்ன இம்பாக்ட் இருக்குமா? இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவர் மேல கஞ்சா வழக்கு இருக்கு, ஓகேங்களா, அவதூறு பரப்புற வழக்கு இருக்கு. இது தொடர்பாக வந்து இன்னும் கேஸ் நிலுவையில் தான் இருக்கு. அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு, நீதிமன்ற விசாரணையிலும் இருக்கு. இப்போ வந்து இந்த புகாரின் அடிப்படையில வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கேஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதுவுமா இந்த அரெஸ்ட் நடந்திருக்குது. ஸோ நீதிமன்றத்தில் வந்து அவர் ஆஜர்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீடிங்ஸ், இல்லை நீதிமன்றத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக ஜட்ஜை மீட் பண்ணி ஏதாவது பண்ணாங்களா, இல்லை ஆஜர் பண்ணாங்களா? இப்போ சைதாப்பேட்டை கோர்ட் இருக்கு பிரதர், அந்த கோர்ட்ல வந்து அவர் ஆஜர்படுத்தி டிசம்பர் 26 வரைக்கும் அதை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க பிரதர் அவர். ஓகே, டிசம்பர் 26 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல திமுகவுடைய வாதம் என்ன, ஆளும் கட்சி என்ன சொல்லுது, என்ன காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க? அவங்க திமுக என்ன சொல்றாங்க, சட்டம் தன் கடமையை செய்திருக்கு, அவதூறு பரப்புறதுக்கும் விமர்சிப்பதுக்கும் ஒழுக்கத்தை எங்களோட நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதிவு எனக்கு வந்து பதிவு சொல்லியிருக்காங்க.
ஓகே, ஸோ சவுக்கு மேட்ரை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ வேற ஏதாவது அதில் முக்கிய தகவல்கள் இருந்தால் மக்களுக்கு பதிவு பண்ணுங்க. அதோட இந்த தொலைக்காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தீயணைப்பு துறை வந்து கடப்பாறை அதுக்கப்புறம் வந்து நவீன கருவிகளை பயன்படுத்தி தான் டோரை உடைச்சாங்க இன்னைக்கு. ஏன்னா இது ஒரு அத்துமீறி செயல்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க காலையிலேருந்து போலீஸும் காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லாக் பண்ணிட்டு உள்ள இருந்திருக்காரு. அதே வந்து தவறான செயல் தான். ஏன்னா ஃபேஸ் பண்ண எதுவும் வந்தாலும் அது ஒரு உள்ள விட்டு கைது பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். போலீஸுக்கு வந்து ஒரு 6 நாள் வேஸ்ட்டாக போச்சு, 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சென்னை குடியிருப்பு ஓகேங்களா, பள்ளிக்கட்டில் ஒரு குடியிருப்பு அங்கே வச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2:15 வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, மதியம் 2:15 காலையில் 6 மணிக்கு வந்ததா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வந்துடாச்சு. ஸோ இவ்வளோ காலதாமதமாயிருக்கு. அதுக்கான காரணம் வந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு இருந்தது தான். ஸோ வழக்கறிஞர்கள் வந்தால் நான் உடனே கதவு திறந்துடுறேன்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சதா வீடியோகளும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது அவர் கைது அணுகின விதத்தில் ஏதாவது மாற்றிருக்கலாம்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, எல்லாத்தையுமே தைரியமாக எடுத்துக்கொள்கிற ஆள் வந்து அவங்க கைது பண்ண வரும்போதே உள்ளே உட்காருங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் ஓகே கைது பண்ண போறீங்களா, வழக்கறிஞர்களுக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ணிக்கிறேன், அவங்க வரட்டும், நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்களை அணுகி அவங்க வழக்கறிஞர் வந்ததுக்கப்புறம் அவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை பண்ணியிருக்கலாம். சவுக்கு அரெஸ்ட்டை தொடர்ந்து சமகால நிகழ்வுகள் பற்றியும் ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2வது கட்டமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய ப்ரொசீடிங்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு? மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்து தான் இருக்காங்க. எலிஜிபிளான வந்து பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வீட்டு மகளிர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்து தான் இருக்காங்க. இப்போ வந்து 2ஆம் கட்டமாக வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் நெருங்கி வருது இல்லை, இன்னும் 4 மாதம் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு காட்டணும்ல. லாஸ்ட்ல எங்கள் பெண்கள் வந்து ஓட்டு போட வரும்போது ஏன் எனக்கு கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும் பார்த்து கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. அதனால சும்மா எலெக்ஷன் வந்துன்றதுக்கோசம் நாங்கள் 2ஆம் கட்டமாக தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 மாதம் தானே, ஒரு 4000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 1000 ரூபானா ஒரு அந்த மாதிரின்ற கணக்கில் வந்து திமுக வந்து இப்போ முன்னெடுத்திருக்காங்க. அதுவும் போய் முழுசாக சேருமான்னு தெரியல. இப்போ 2ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா 17 லட்சம் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்போ அதை பற்றி பார்க்கும்போது இப்போ தகுதியான விண்ணப்பங்கள் வாங்கியிருக்காங்களா அதுலேயும் ஓகேங்களா, அதாவது 2ஆம் கட்டமாக வாங்கிட்டு அதுலேயும் தகுதியான உங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்டோஜியோடைய போராட்டம். ஸோ அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய நிகழ்வு என்ன நடக்குது அதில்? இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து போராட்டம் பண்ணி தான் இருக்காங்க. ஓய்வூதியம் வந்து நிலைவில் இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக வந்து ஊழியர்கள் சங்கங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அது தோல்வி ஆயிட்டு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரையும் அந்த போராட்டம் நடத்தி தான் இருக்காங்க. இப்போ வந்து திருப்பியும் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க பிரதர், டிசம்பர் 13ஆம். ஓகே, புதுசாக திருப்பி போராட்டத்தை கண்டினியூ பண்றாங்க பிரதர். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி. ஸோ நம்ம பகுதியை சார்ந்த ஒரு நியூஸ். ஸோ செம்பரம்பாக்கம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கட்டத்தில் என்ன நிலவரம் செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை? இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியை பற்றி பார்க்கும்போது 100% வந்து ஏரி வந்து கொள்ளல் எட்டியிருக்கு. 24 மணி நேரமாக வந்து கண்காணிச்சிருக்காங்க ஏரியை. அது இல்லாமல் தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க, நீர் திறந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பக்கம் ஆத்தோரமாக வசிக்கிற பொதுமக்கள் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பிரதர். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே பற்றி. ஸோ டிவிகே பற்றி என்ன அப்டேட்ஸ், ஈரோடில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பொசிஷனில் இருக்கு? இப்போ ஈரோட்டில் வந்து இன்னும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மண்டபமாக பார்த்தாங்க, கல்யாண மண்டபம், அது செட் ஆகல. அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடம் பார்த்தாங்க, அங்கே பார்க்கிங் பிரச்சனை, மக்கள் அதிகமாக கூடுவாங்க இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி குறித்து விஜய் வந்து அறிவிப்பாரு, அது வந்து தலைமை அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சவுக்கோடைய அரெஸ்ட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நன்றி திரு விக்னேஷ், நன்றி நேயர்களே.